ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின அப்படின்னு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய கிருபை நமக்கு எப்படி கிடைக்கும் என்று இங்கு வேத புத்தகம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரும், எல்லா ஜனங்களும் இரக்கம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை தான் புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை, ஒரு சில நபர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் எல்லார் மேலும் ஆண்டவருடைய கிருபையானது உலகத்திற்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்குறான். ஐயா, நான் சாப்பிடலை, ஏதாவது எனக்கு சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். நாம் என்ன செய்கிறோம், அவனுக்கு போடுறதுக்கு மனசில்லை, அதனால் போப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த பிச்சைக்காரன் மறுபடியுமாய் கெஞ்சி கேட்குறான், எனக்கு ஏதாவது போடுங்க, நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுதும் நமக்கு மனசு வரலை, இல்லை போ, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அப்பொழுது அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய கைகளையும் கால்களையும் காண்பித்து, என்னுடைய கை இந்த நிலையில் இருக்குது, என்னுடைய கால் இந்த நிலையில் இருக்கிறது, அதனால் என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம் என்ன செய்கிறோம், நாம் இறக்கப்பட்டு விடுகிறோம், இறக்கப்பட்டு அவனுக்கு கொடுத்து விடுகிறோம். இதுதான் இரக்கம். அதாவது நான் எதையாகிலும் செய்து காண்பித்து எனக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் இரக்கம். இல்லை, கிருபை என்பது என்ன? கிருபை என்பது என்னன்னா, இந்த பிச்சைக்காரனை வீட்டுக்குள்ளே அழைத்து வீட்டில் சாப்பாடு கொடுக்கறது மாத்திரமல்ல, இனிமே இந்த முழு வீட்டுக்கும் நீதான் சுதந்திரவாளி, என்னுடைய பிள்ளையாக நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் பாருங்க கிருபை. இந்த மனிதனுக்கு எதை மட்டும்தான் கொடுக்க வேண்டும், சாப்பாடு மட்டும்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் எல்லாவற்றையும் கொடுக்கறது அப்படின்றது, அதுக்கான தகுதியோ அதற்கான அந்தஸ்தோ அவனிடத்தில் இல்லாது இருந்தும், அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், மனிதன் மேல் வைத்த அந்த அன்பினால், அந்த கிருபையினால் அந்த மனிதனை அந்த நிலையில் வைத்து பார்க்கிறார்.